பார்க்குறோம். சில பேர் வந்து 1வது பிறந்த நாளில் தான் அந்த குழந்தையை பார்ப்பாங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ பிறப்பு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனாலும் அது படிப்படியாக பல நாட்கள் அளவில் வரப்போகுது. 2வது அவர்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே பல ஆண்டுகள் இருக்க போகிறோம் அப்படின்ற அளவில் அந்த பிறப்பின் உள்ள உணர்வுகளை தாண்டி இறப்புல வரக்கூடிய உணர்வுகள் வந்து இன்றைக்கு அப்புறம் இவர்களை பார்க்கவே மாட்டோமே, நம்ம இதான் கடைசி முறை அவர்களை பார்க்க போகிறோம், இதுக்கப்புறம் அவங்களை பார்க்கவே மாட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வும் அந்த உணர்ச்சியும் வெள்ளம் பெருக்கெடுத்து போல நம்ம எல்லார் மனதிலே இருக்கும். அது யாரை எந்த அளவு நண்பராக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த சூழல் அதுக்காக தான் எல்லாரும் ஒன்று கூடுவது. அது ஒரே நேரத்தில் கடைசி வரைக்கும் நம்ம தான் கடைசி முறை அவர்களை பார்க்க போறோம். அப்படி அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பிழம்பாக இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு வந்து எல்லாருமே உணர்ச்சிகள், நம்ம உணர்ச்சி எப்பயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்பட போகும்போது சில இதெல்லாம் பண்ணாதன்னுவாங்க. அப்போ உணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய இயல்பாக கோபதாபங்கள் வரக்கூடிய விஷயம் இருக்கும். எதை வந்தாலும் சட்டுன்னு ஒரு சொல்ற விஷயம், சாதாரணமா நம்ம காதல் விடுற விஷயம் இயல்பான விஷயமா இருக்கலாம். அந்த நேரத்தில் அது கூடுதல் கோபமா வர்றது வந்து இயல்பாக எடுத்துக்கிறதும் கோபமா எடுத்துக்கிறது இயல்பு. அப்படியாகப்பட்டு பல சங்கடங்கள் சில விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு நம்ம போகக்கூடியவர்கள். ஆக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய தொடர்ந்து நடந்திருக்கிறவர்கள் தான் இந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை ஒரு கோரிக்கையாகவே பல ஆண்டுகளாக வைத்துள்ளார்கள். ஏற்கனவே நம்ம சொன்னது போல அதாவது இந்த கோரிக்கை வந்து முதல் முறை நம்மகிட்ட தான் வந்தது இல்லை. ஏற்கனவே இந்த கோரிக்கை இருந்துருக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்பு நமக்கு அதாவது கடந்த காலங்களில் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு தியாகராஜன் அவர்கள் காலத்திலும் இந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஒம்பரான் தாங்கல் அப்படின்ற பகுதியில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடம் மண் அடிச்சு அதெல்லாம் நிரப்பப்பட்டது. என்ன பிரச்சனை, அப்ப ஏன் அது நடக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நீர்பிடிப்பு பகுதி என்பதை அந்த பகுதியில் இருந்த மக்கள் அறிஞ்சிருந்தாங்க. அப்ப வருடத்துல பல ஆண்டுகள் பல நேரத்துல போய் திருப்பி போக முடியுமா போக முடியாதா அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஒரு சில நேரத்துல போகலாம், ஒரு மழை காலங்களில் போக முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். 2வது அதற்கு போகக்கூடிய பாதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கடமான பாதை இருந்தது. அதனால அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு பல விஷயங்கள் நடந்தாலும் அந்த இடத்துல இருந்து அது நவுந்து போக முடியல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வச்சிருந்தாங்க, நம்ம 4 கிராமங்கள்லயே வந்து நாம கிழக்கு நோக்கி போறதா, இந்த பக்கம் தானே நம்ம போற வழக்கம் அப்படின்ற மாதிரி அது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனா இப்ப அந்த நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த கூட அந்த இடத்த தான் போய் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி சில பணிகள்லாம் செய்யப்பட்டு வச்சிருந்தது. அப்ப அதை சீக்கிரமா முடிச்சிட முடியும் அப்படின்ற எண்ணத்துல நானுமே அதை தான் முதல்ல போய் அதை செய்யலான்ற எண்ணத்தை எடுத்து அதை செய்யறதுக்கு உட்பட்டேன். நம்மளுடைய இரிகேஷன்ல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அதற்கு வழிபாதை அமைப்பது எப்படி அப்படின்ற அளவுக்கு பண்ணோம். அப்புறம் கிராம மக்களையும் கூப்பிட்டு இதை செய்யறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்து போனோம். அப்ப போய் அதை செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது தான் பாக்குறோம், அப்ப இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் அதுல இருக்குது. எதற்காக அது நின்று போனது அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது தான் அதுக்கு வழிபாதை அமைப்பதில் ஒரு சங்கடம் இருக்கு. ஒரு கிராமத்தின் வழியாக புதிய ஒரு வழியை எடுத்துட்டு போகணுன்ற ஒரு சங்கடம் இருக்கு. இல்லைன்னா நீர் வழிபாதை மேல போக வேண்டிய சங்கடம் இருக்கு. அந்த இடமே நீர்பிடிப்பு பகுதியா இருக்கக்கூடிய சங்கடம் இவ்வளவும் இருந்ததுனால அப்புறம் மக்கள் வந்து அந்த நம்ம மீட்டிங் கூப்பிட்டு பேசும்போது இது எல்லாத்தையும் தெரிவித்தாங்க. ஆக என்னடா அது வேகமா முடிச்சிடலாமே, இதுக்கு ஒரு எதிர்ப்பு வருது, அப்ப எப்படி முடிக்கலாம் அப்படிங்கும் போது இருந்தாலும் அது வந்து முறையற்ற இடமாக அமைஞ்சு விடுவோம் அப்படின்ற அவங்களோட எண்ணப்பாடை நம்ம உள்வாங்கிட்டோம். அதனால அந்த இடத்த வந்து பின்பு அதை வச்சிருவோம், பாக்கி அதை இப்போதைக்கு அதை கையாளணும். அப்ப இருக்கக்கூடிய நம்ம உங்ககிட்ட கேட்கும் போது மீட்டிங்ல எல்லாம் கேட்கும் போது 2 விஷயத்த சொன்னாங்க. ஒண்ணு இந்த பகுதியை சொன்னாங்க. இந்த பகுதி பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஆக்சுவலா ஈபி பக்கத்துல நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு கோயில் இருக்கும். அந்த பகுதிக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரோட முயற்சினால அந்த இடம் கவனத்துக்கு கொண்டு வரப்படும். திரு தனவேல் அவர்கள் இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் வந்து அப்போ வந்து அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடம் வந்து பயன்பாடுக்கு வந்து அரசுகிட்ட எடுத்துட்டு போய் அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய சூழலாம் போச்சு. அப்புறம் சில பிரச்சனைகளால் அந்த கோயில் இருந்தது அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வந்தது. அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட சரியான நம்ம வந்து சொல்லும் போது சாதனை செல்வர் சாதனை இதுக்கு எல்லாரோட பணிகளும் அதுல இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் வந்து அலுவலர்கள் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போய் நியாயமான கோரிக்கை, இது எதற்கெல்லாம் இதெல்லாம் எதுக்கு காரணம், நியாயமான கோரிக்கை என்ற அடிப்படையில அந்த விஷயம் முதல்ல சட்டமன்றத்துல நம்ம வந்து ஒரு கொஸ்டினா இதை வந்து ஒரு கோரிக்கையாக வச்சோம். முதல்வர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் அவர் தான் வந்து ஈபிக்கு அமைச்சர் அப்படின்ற முறையில் அவர் இருவருமே வந்து அந்த ஃப்ளோர்லேயே ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. இதுக்கான கோரிக்கை வரும்போது நாங்கள் அதற்கான விஷயங்களை செய்து தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்த நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஈபியில் வைக்கிறோம். அப்பதான் அந்த ஈபி வந்து தனியார் மயப்படுத்துவதற்கான சூழல் உருவாகி கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஆர்டர் வந்துடக்கூடிய சூழல் இருக்கும்போது ஒரு நெருக்கடியான சூழல் போட்டு இருக்கும்போது இதுக்கு முன்பு இருந்த செக்ரட்டரி திரு அருண் அவர்கள் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அவர்கள் வந்து இந்த பணியை நம்ம சொல்லி புரிய வச்சதும் அவர் வந்து அவருக்கு இந்த நியாயமான கோரிக்கை உடனடியாக செய்து தரன்ற எண்ணத்தை எடுத்துக்கிட்டு அவர் விரைவாக இந்த இடத்தை வந்து அரசாங்கம் மூலியமாக அவர் வந்து முதல்ல நம்முடைய ஈபி துறையிலிருந்து உள்ளாட்சி துறைக்கு மாற்றம் செய்வதற்கான கோப்புகளை செய்து அதை வந்து கேபினெட் அப்ரூவல் எல்லாத்துக்குமே அமைச்சு வச்சு அதை எல்லாத்தையும் செய்து தூக்கக்கூடிய பணிகளை அவர் செய்து வைத்தார். அதுக்கப்புறம் கேபினெட் போச்சு. அதனால அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே
விஷயம் புரிந்ததனால உடனடியாக வேகமாகவே இந்த பணியை செய்து கொடுத்து இந்த நிலத்தை வந்து உள்ளாட்சித்துறைக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய பணியை செய்து முடித்தார்கள். அந்த விதத்திலே நமக்கு முதல் வெற்றியானது கிடைத்தது. இடம் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. அவர்கள் தொடங்கி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய இன்ஜினியர் சிவபிரகாஷ் மாவட்டம், ஏஇ ராமன் ஆகட்டும், அதுக்கு முழு இந்த செயற்குறையாளர் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு புது விஷயம் நம்ம எடுத்துட்டு போய் வைக்கிறோம். இது வரைக்கும் இந்த நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக 100 நாள் வேலையில இது வரைக்கும் சுடுகாடு அமைத்து கொடுத்தது என்பது இதான் வரலாற்றிலே முதல் முறை. இது வரைக்கும் அந்த பணியை 100 நாள் வேலை மூலமா செய்ததே கிடையாது. ஆக அந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே கண்டிப்பா செஞ்சு தரோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிட்டு அந்த துறையில் இருக்கவங்க எல்லாருமே பணியாற்றினாங்க. அதற்கு வந்து ஒப்புதல் தரக்கூடிய நம்முடைய அமைச்சர் வந்து இதை நம்ம செய்யணும், அந்த பகுதியில் செஞ்சணும், அவருக்குமே ஒரு விஷயத்த சொல்லும் போது செய்யணுன்ற அடிப்படையில் அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதற்கு மண்ணடித்து ஒரு சுடுகொட்டாயானது 3ஆவதாக அமைக்கப்படுகிறது. அப்ப நம்ம வந்து இடம் முதல் வெற்றியாக கிடைத்தது, 2ஆம் வெற்றியாக இதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டது, 3ஆம் வெற்றியாக இந்த இடம் மண்ணை தூக்கி ஒரு சுடுகொட்டை அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து இதற்காக நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அவர் துறை சார்ந்த அதிகாரி அனைவருக்கும், செயலர் தொடங்கி ப்ராஜெக்ட் முதல்ல பிடிஓ அனைவருக்கும், பொறியாளர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி இந்த கிராம மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.